இன்னும் அதெல்லாம் மடிக்கணும். இங்க வா, வெளியில வா. அச்சு இங்க வா, இத டாடிக்கு கொடு. டாடி இங்க இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கிருஷி டாடி ஜீனு மம்மி. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லைங்க. துவைச்சு காஞ்ச கிளாத்ஸ் மேலே குட்டீஸ் உருண்டு விளையாடுறது. ஓகே, கம் லெட்ஸ் டு டுடே வீடியோ. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிருஷி டாடியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். 7 கழுத வயசாயிடுச்சு, சின்ன குழந்தை மாதிரி இன்னும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம பர்த்டேலாம் எப்போங்க நம்ம செலிப்ரேட் பண்ணோம்? நம்ம கூட இருக்கவங்க தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ண வைக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அன்பாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். அப்புறம் என்ன, நம்ம பர்த்டே கூட மறக்க மாட்டாங்க. மெயினாக நம்ம குழந்தைங்க. எங்கள் கிருஷி பாப்பா சின்ன பையன் அவங்க டேடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இயர் ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே கிருஷி டேடியோட பர்த்டே வந்திருக்கு. என்ன அக்கேஷனாக இருந்தாலும் ஆஃபீஸ் மட்டும் லீவ் போட மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு ஈவினிங் கிருஷி டேடி வந்ததுக்கப்புறம் பாப்பாக்கும் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, பீடியாட்ரிக் டெஸ்ட்டு. ஸோ ஸ்நாக்ஸு, டீ டைம், ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு 8 o'clock மேலே தான் கிளம்பி வந்திருக்கோம். அதனால எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெம்பிள் விசிட் நெக்ஸ்ட்டு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு டின்னருக்காக விருதுநகர் வந்தாச்சு. ஆரா நகர் குவார்ட்டர்ஸில் இருந்து விருதுநகருக்கு 20 minutes ட்ராவல் இருக்குது. டின்னருக்காக நாங்கள் பர்மா ஹோட்டல் தான் போயிருந்தோம். அப்புறம் விருதுநகரில் சுற்றி பர்மா ஹோட்டலில் தாங்க இருக்கோம். அதுவும் இல்லாமல் பர்மா ஹோட்டல் வியன்னாரில் பல வருஷமாக ஃபேமஸாக இருக்கான். பர்மா பேக்ஸ், பர்மா கடை, பர்மா வெஜிடேரியன், பர்மா நான் வெஜிடேரியன், பர்மா ஸ்நாக்ஸு, அப்புறம் அவுட்டரில் பெரிய பர்மா ஹோட்டல் கூட இருக்குது. பர்மா கிளினிக்கு கூட இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மூவி ஞாபகம் வருது. அந்த மூவியில் அந்த ஊரில் சுற்றி ஒரே பேரில் நிறைய பில்டிங் இருக்கும். அது என்ன மூவி? திங்க் பண்ணுங்க. அதே மாதிரி நான் படித்த யூனிவர்சிட்டியும் அப்படி தான் இருக்கும். ஒரே நேமில் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அது என்ன யூனிவர்சிட்டி? அது வரைக்கும் எங்கள் பாப்பா கேக் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கட்டும். அப்புறம் பர்மாவில் எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் பக்லவா. யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்னா ஒரு கேக் ஆர்டர் பண்ணி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ட்ரஃபல் கேக் இங்கே இருக்கிறதுலையே சூஸ் பண்ணி அதை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அப்புறம் அந்த கிருஷி டாடி இருக்காங்களே, அவங்க ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. பெருசாக எதுவும் யார்கிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீட்டாக கிளென்லினஸாக இருப்பாங்க. இந்த குழந்தைங்க மேலே கோவப்படவே மாட்டாங்க. அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவரோட இந்த குவாலிட்டிஸ்க்கு காரணம் இவர் ஒரு காலேஜ் டாப்பர். நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அந்த குணம் எனக்கு இல்லை, கிருஷி பாப்பாவுக்கு தான் நிறைய இருக்குது. அப்புறம் நானும் கிருஷி பாப்பாவும் தான் ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி டேடி கொடுத்துட்டோம். அவங்க பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரட்ஸ்னு எதுவும் கிடையவே கிடையாது. எங்களை மாதிரி ஃபேவரட் கலர், ஃபேவரட் மூவி, ஃபேவரட்ஸ் பிளேஸ், ஃபேவரட் ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ஆசையோடு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கவே இருக்காது. அது எங்களுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜான விஷயந்தான். வீட்டில் சின்ன வேலை ஹெல்ப்னு சொல்லி கிருஷி டாடி பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. அதை நானும் கிருஷி பாப்பாவும் சேர்ந்து கலாய்ச்சி பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிருக்க இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதெல்லாம் ஐஜியோவில் பண்ணது, பாப்பாவுக்கு வாங்கினதெல்லாம் அமேசானில் வாங்கினது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது நாங்கள் எப்பயுமே ஷாப்பிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கிடைக்கிறனால நாங்கள் எப்பயுமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அதில் கொஞ்சம் ப்ரைஸஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும், பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்.
செலவு பண்ணுறது கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். போயிட்டா ஹோட்டல் பார்க்குறதுக்கு மூவி தேட்டர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு. பக்கத்தில் தேட்டர் கூட இருக்குது. இந்த ஹோட்டல் விருதுநகரில் சிட்டிக்கு நடுவில் இருக்க பர்மா ஹோட்டல். இங்கே எப்பயுமே ரஷ்ஷாகவே தான் இருக்கும். அந்தந்த ஊரில் சில ஃபுட்டு ஃபேமாக இருக்க மாதிரி இந்த விருதுநகர் ஹோட்டலில் மட்டன் குழம்பு பரோட்டாலாம் பிச்சு போட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வருவாங்க. அது நேம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போயிருந்த அந்த டின்னர் டைமில் பர்மா கிளினிக் டாக்டருமே சாப்பிட வந்திருந்தாங்க. திடீர்னு வந்து எங்கள் டேபிள் முன்னாடி உட்காந்துட்டாங்க 2 பேரும். எங்களுக்கு ரொம்ப ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க. விருதுநகரில் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, ரொம்ப ஃபேம். அவங்க ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மினிஸ்டர்னு நாங்கள் அதுக்கு முன்னாடி சாப்பிட வரும்போது அவங்க அந்த கேஜில் டேபிள் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாட்டர்டேனால நான் எதுவும் பெருசாக நான்வெஜ்லாம் சாப்பிடல. குழந்தைங்களும் கிருஷி டாடியும் தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் என்கிட்டயே தள்ளி விட்டுருங்க. வாங்க விட்றா. நல்லா இருக்கு, நல்லா இருக்குதா? ஆனால் நான் கேட்கவே இல்லையே. ஆன் த வேல ஒரு ரயில்வே கிராசிங் வரும். அது பக்கத்தில் ஒரு சின்ன பில்டிங் ரயில்வே கேட் ஓப்பனிங்காக இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு சந்திரமுகி படத்தில் ஒரே ஒரு ஆள் 1.5 மாதமாக பெயிண்ட் அடிக்கிற கோவால் தான் ஞாபகம் வரும். அப்புறம் விருதுநகர்னு எடுத்துக்கிட்டால் என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரியும். இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் விருதுநகரில் எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. விருதுநகர்னு எடுத்துக்கிட்டால் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர். ஏனாரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ப்ளஸ்லாம் நியூஸில் எப்போயுமே நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற விஷயம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்ப்பேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்போ இருந்தே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ரோடு NH44. இந்த ரோடு இந்தியாவில் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்து தமிழ்நாட்டோட எண்டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டுருக்க ஒரே இந்தியாவிலே லாங்கஸ்ட் நார்த்து சவுத் ஹைவேஸாக இருக்குது. இது அரவுண்டு 4112 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ரோடு ஹைவேஸ் NH44 தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவிலேயே வெரி லாங்கஸ்ட் ஹைவேஸாக இருக்குது இந்த NH44. ஸோ காய்ஸ், என்ன தான் நாட்டில் நடக்கிற அட்ரோசிட்டிஸ் பார்த்து கேட்டு நம்ம ஃபீல் பண்ணாலும் இந்த மாதிரி வெரி பிக்கஸ்ட் சின்ன சின்ன ப்ரௌடு மூமெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்மக்கிட்ட கொஞ்ச நாச்சும் பாசிட்டிவ் திங்ஸ் அரவுண்டட். ஃபைனலி கேக்லாம் கட் பண்ணிவிட்டு
டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆரா நகர் வந்துடுச்சு. எங்கள் கிருஷி பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. அண்டு குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் போயிட்டோம். அண்ட் ஃபைனலி எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching our YouTube channel கிருஷி டாடி சின்ன மம்மி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.